அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாழை அளிக்கிறதுல 4வது அப்ரோச்சுங்க. இது வாழை பார்த்தீங்கன்னா பரவலாக ஈரோடு, கடலூர், கோயம்புத்தூர் இந்த ஏரியாலலாம் அதிகமாக போடுவாங்க. அந்த வாழை அளிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தேடு ரொட்டாவேட்ரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழையெல்லாம் போட்டப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வாழையை வெட்டி ஆளை வச்சு ட்ரெய்லரில் ஏற்றி ஃபீல்டில் ஒரு ஓரமாகவோ இல்லை பள்ளத்துலேயே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொட்டாவேட்டர் மூலமாக அழிக்கிறது மாதிரி மெத்தேடு வந்துச்சு. ரொட்டாவேட்டரில் க்ரீப்பர் டிராக்டரை வச்சு அழிச்சாங்க. அதுக்கப்புறம் கேஜிஎல் மூலமாக வந்து வாழை அழிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனானா செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் வந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேசிபி மூலமாக வாழை அழிக்கிற மாதிரி ஒரு அப்ரோச் வந்திருக்குது. இது வந்து ஒரு 5வது மெத்தேட்னு சொல்லலாம். இந்த மெத்தேடில் வந்து அழிக்கிறதுனால எப்படி பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ டைம் வந்து ஆகுது, இதனால் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழை இருக்குதுன்னா வாழை அது சருகோட இருந்தாலும் சரி, அழுகி கிடந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அந்த வாழை பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாக அழிக்கிறாங்க. முதல் பார்த்தீங்கன்னா ஒரு சால் வந்து வாழை நேராக நிற்கிதுன்னா அதை ஒரு ஓட்டி விட்டுருவாங்க. ஓட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பக்கெட் மூலமாக தள்ளிட்டு காட்டில் ஒரு ஓரமாக போட்டுடுறாங்க. ஒரு ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 சென்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாழையை ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்காக பிடிக்கும். இப்போ நார்மலாக வாழை அழிக்கிறாங்கன்னா ரொட்டாவேட்டரில் அழிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகுதுன்னா, இந்த மாதிரி மெத்தடில் அழிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஜேசிபியில் வந்து அழிச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இதில் வந்து இந்த மாதிரி அழிக்கிறப்ப என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, அடியை முட்டியோடு பார்த்தீங்கன்னா பேத்து எடுத்துகிட்டு வந்துடும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலப்பை விட்டு ஒரு உழவு ஓட்டி பண்ணால் போதும். அந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஏக்கருக்குன்னா ஒரு 5லேருந்து 10 சென்ட் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு வந்து வெள்ளாமல் பண்ண முடியாது. அது அப்படியே இருக்கும். அந்த பிடுங்கி போடுற குட்டா போடுற வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மக்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த உழவு ஓட்டி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணலாங்க. ஃபீல்டில் வந்து எங்களுக்கு ஒரு ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கரில் வந்து ஒரு இடம் வந்து பாறையாக இருக்குது, பாறைக்கட்டாக இருக்குது, ஒரு 5 சென்ட் 10 சென்ட் கிடக்குதுன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது ஒரு 6-7 ஆயிரத்துலேயே பார்த்தீங்கன்னா செலவுலேயே பார்த்தீங்கன்னா வாழையை வந்து அழிக்க முடியும். ஜேசிபி பிராண்டோட பேக்கோ லோடரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து அழிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபீல்டுலேயோ இல்லை உங்கள் ஏரியாவில் யாராச்சும் வாழை அழிச்சா இருந்தாலோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டா போட்டு வச்சுருவாங்க. இது அப்படியே ஒரு வருஷ காலம் கிடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி சீக்கிரம் மக்கிரும். வாழை வந்து இது ரொம்ப பெரிய வாழையாக இருக்குதுங்க. டிராக்டரில் அடிக்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தேட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஜேசிபியில் இது கிர்லோஸ்கர் இன்ஜின் மாடலுங்க, 2005 மாடல். பானட் பார்த்தீங்கன்னா இது சைடில் மட்டும் ஓப்பன் பண்ணுற டைப்பில் வரும். சிங்கிள் பீஸ் பானட்டுக்கு முன்னாடி வந்த மாடல், 2005 வந்த மாடலுங்க இது. அப்புறம் இதுலேயே இன்னொரு டைப் இருக்குதுங்க. பேக்கோவில் பார்த்தீங்கன்னா செயின் டைப்பில் பேக்கோ இருக்கும். அதில் என்னென்னா இட்டாச்சி டைப்லேயே பார்த்தீங்கன்னா மினி இட்டாச்சி டைப்பில் இருக்கும் பேக்கோ. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைக்காட்டுக்குள்ளே போய் வாழையெல்லாம் பிடுங்கி ஒரு லைனாக போட்டு பார்த்தீங்கன்னா இடக்கண் போடுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பக்கெட்டை வச்சு ஒரு பறைச்சி விட்ருவாங்க. 2 அடி 3 அடி ஆழத்துக்கு வந்து பறைச்சி விட்ருவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த இடக்கண் போடுறப்போ உழவு ஓட்டி விட்ட மாதிரி ஆயிரும், கண்ணும் போட்ட மாதிரி ஆகிக்கும்.
அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போல்லாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது கிடச்சாலும் வீடியோ எடுத்து பண்ணுறாங்க. இடக்கன் போடுறதுமாங்க. இடக்கன் போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதே காட்டில் பார்த்தீங்கன்னா இடையில மினி டிராக்டரை வச்சு ஓட்டியோ இல்லை அப்படியே கூட போடுவாங்க. அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி என்ன ஆகுன்னா ஃபீல்டில் வந்து நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து வராது. அந்த மாதிரி மினி பேக்கோ வச்சு நம்ம இட்டாச் டைப்பில் இருக்கிற பேக்கோ வச்சு ஓட்டி இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து எடுக்கலாங்க. ஏன்னா உழவன் எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு தான் உழவு வந்து மேக்ஸிமம் இருக்கிற இம்ப்ளிமெண்ட்டை வச்சு ஓட்ட முடியும். அந்த மாதிரி ஹைட்ராலிக் ஹெவி இம்ப்ளிமெண்ட்டை வச்சு இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஃபீல்டில் அடிமண்ணெல்லாம் மேலே வந்துடும். வேரோட்டை வந்து வாழைக்கு இடக்கன் போடுற ஃபீல்டுக்கு நல்ல செட் ஆகுங்க. அது இல்லை தென்னை மரம் போட்டிருக்கிறாங்க. தென்னை மரம் போட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் வந்து பெரிய டிராக்டர் போக முடியாது. போகிற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ கேப்பு தான் இருக்குது. இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா வாழை வந்து அதிகமாக இருக்குது. வாழையோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்குது. அதோட இந்த தேன் வாழை கன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழையிலேயே நார் பிடிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வாழை ரகத்துலேயே அழிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கிட்ட இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டிராக்டரில் போட்டு ஓட்டுறப்போ குறைஞ்சது ஒரு 2 தடவை 3 தடவையாவது ஓட்டினா தான் ஃபினிஷிங் வந்து வரும். நம்மளுக்கு எதிர்பார்க்குற ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அதில் டைம் வந்து செலவாகுங்க. பேசிக்காக ஒரு டிராக்டர் மூலமாக அழிக்கிறாங்க 2000 ரூபா 2200 கொடுத்து வாழை வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மணிக்கு 1000 ரூபா 1100 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இந்த கேப்பில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். எப்படி இருந்தாலும் ரொட்டாவேட்டரை வச்சு ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாழை வந்து தழுங்கிடும். அது மறுபடியும் ஒரு தடவை மறுபடியும் ஒரு லைன் ஓட்டணும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிழங்குலேருந்து பார்த்தீங்கன்னா தோண்டி எடுத்துடுறாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. வாழையெல்லாம் இப்போ சுத்தமாக எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா வாணி எடுத்து விட்டாங்க. தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நீட்டாக போன மாதிரி பார்த்தீங்கன்னா வாணி வந்து எடுத்து விட்டாங்க. வாய்க்கால் மரம் எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி மண்ணும் கட்டி விட்டாங்க. வாழை வந்து சுத்தமாக பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய குட்டா போட்டாங்க. இந்த அப்ரோச்சை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.